எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான அனிமேஷன் படம். மரணத்தை பார்த்து பயப்படாதவங்க இருக்கவே முடியாது. ஆனா அப்படிப்பட்ட மரணம் குறும்புத்தனமா 2-3 தப்புகளை பண்ணிருது. அதனால சாக வேண்டிய 2 பேரும் உயிர் பிழைக்கிற கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படத்தோட பேரு டெத் ஃபெயில்ஸ். படத்தோடைய ஸ்டார்டிங்ல ஒரு கடல் பகுதியை காட்டுறாங்க. அந்த கடலுக்குள்ள ஏகப்பட்ட பொருட்கள் அங்கேயும் இங்கேயுமா மிதந்துட்டு இருக்கு. அதை பாக்குறப்பவே நமக்கெல்லாம் புரியுது ஏதோ ஒரு கப்பல் விபத்து அந்த கடல் பகுதியில நடந்திருக்கு. எஸ், தூரத்துல ஒரு உடைஞ்ச கப்பலுடைய கொடிமரம் மட்டும் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்படியே பக்கத்துல போய் பார்த்தா அது ஒரு கப்பலுடைய உடைஞ்ச ஒரு பகுதி. அந்த உடைஞ்ச மரக்கட்டை மேல மாலுமி ஒருத்த மல்லாக்கப்படுத்து கிடக்குறான். அவன் பக்கத்திலேயே புதையல்கள்லாம் வைக்கக்கூடிய ஒரு பெட்டி ஒண்ணு இருக்கு. இந்த மாலுமி வந்த கப்பல் ஆக்சிடென்ட் ஆனதுனால கடைசியா உயிர் பிழைச்சது இவன் மட்டும்தான். கப்பலுடைய உடைஞ்ச மரபாகத்தை புடிச்சு தப்பிச்சிருக்கான். கூடவே புதையல் இருக்கக்கூடிய ஒரு பெட்டியையும் எப்படியோ காப்பாத்தி இவன் கூட எடுத்துட்டு வந்திருக்கான். மயக்க நிலையில உச்சி வெயில்ல அவன் மல்லாக்கப்படுத்திருக்க திடீர்னு அவன் மேல ஒரு நிழல் படருது. நிழலுடைய குளிர்ச்சியை உணர்ந்த அவன் மெதுவா கண்ணை முழிக்கிறான். முழிச்சவன் எதையோ பார்த்து சிரிக்கிறான். அவனுடைய கண்ணுக்கு யாரோ ஒருத்தர் மதுபான பாட்டில கொடுக்குற மாதிரி தெரிய இவனோட கையை நீட்டி அதை வாங்க போகும்போதுதான் அவனுக்கு உணர்வு தட்டுது. அப்பதான் நமக்கெல்லாம் தெரியுது அவன் கண்ணு முன்னாடி இருக்கிறது மதுபான பாட்டில் கிடையாது. அந்த மரணமே வந்து இவனை கை கொடுத்து தூக்க பாக்குது. இப்ப அந்த மாலுமிக்கு கொஞ்சம் மயக்கம் தெளியும் போதுதான் அவன் முன்னாடி இருக்கிறது மது பாட்டில் இல்ல, யாரோ ஒருத்தர் அவனை கை கொடுத்து தூக்க வந்திருக்காங்கிறதே அவனுக்கு புரியுது. சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லையா அப்படின்ட்டு அவன் கை கொடுக்காம கோச்சிக்கிறான். இப்ப அந்த மரணமோ என்னடா அது இவனை தூக்கி விடுறதுக்காக கை கொடுக்கும், அதையே இவன் வேண்டாங்கிறான், ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பான் போல அப்படின்ட்டு தன்னோட லெப்ட் ஹேண்ட்ல கட்டி இருக்கிற வாட்சை பாக்குது. அந்த மரணத்துடைய வாட்சே வித்தியாசமா இருக்கும், பழங்கால மணல் கடிகார மாதிரி. ஆக்சுவலா இந்த மரணம் மாலுமியை காப்பாத்துறதுக்காக இங்க வரல. இந்த கப்பல் உடைஞ்சதுனால இந்த மாலுமியுடைய மரணம் இந்த கடல்லையே நடக்க போகுது. அதுக்கான நேரமும் நெருங்கிட்டு, அதனால அந்த மாலுமி இறந்த பிறகு அவனுடைய ஆத்மாவை கையோட கூட்டிட்டு போறதுக்காக தான் இந்த மரணம் இங்க வந்திருக்குது. ஆனா அந்த மரணத்துக்கு இப்பதான் புரியுது இவன் சாவறதுக்கு இன்னும் 5-10 நிமிஷம் இருக்குது, நாம தான் முந்திரி கோட்டை மாதிரி முன்னாடி வந்துட்டோம் அப்படின்ட்டு. இப்போ அது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு மரணம் யோசிக்குது. சரி கொஞ்ச நேரம் தானே வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதோட கையில உள்ள கோடாரியா அந்த கொடிமரத்துல மாட்டிட்டு இந்த மாலுமி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த புதையல் பெட்டி மேல உட்கார்ந்து வெயிட் பண்ணுது. அப்பதான் இந்த மரணத்துக்கு ஒரு விஷயம் தோணுது, நம்ம எது மேல உட்கார்ந்துருக்கோம் அப்படின்ட்டு அந்த பெட்டியை மெதுவா தடவி பாக்குது. அந்த பெட்டிக்கு பக்கத்துல தான் அந்த மாலுமியும் இப்ப மயங்கி கிடக்குறான். சரி அந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்குதுன்னு திறந்து பாப்போம்ட்டு அந்த மரணம் மெதுவா அதை திறக்க டக்குன்னு மயங்கி கிடந்த அந்த மாலுமியோட கையை அந்த பெட்டியை மூடுது. அதுக்குள்ள ஏதோ வெயிட்டா இருக்குது போல, அதனாலதான் இந்த மாலுமி மயங்கி கிடந்தாலும் அது மேல அவ்வளவு கான்சென்ட்ரேஷனா பாத்துட்டு இருக்கான். இது வேலைக்கு ஆவறது இல்ல அப்படின்ட்டு அந்த மரணம் மெதுவா அந்த மாலுமியை பிடிச்சி இழுத்து அவன் மிதந்துட்டு இருக்கிற அந்த மரக்கட்டையில இன்னொரு பகுதி பக்கம் தள்ளி வச்சுட்டு மறுபடியும் வந்து அந்த பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள ஏகப்பட்ட தங்கம், வைரம், வைடூரியங்கள்லாம் இருக்குது. இப்ப வரைக்கும் அந்த மாலுமிக்கு யாரோ ஒருத்தன் வந்து நம்மளோட பெட்டியை திறக்கானே அப்படின்ட்டு தான் தோணுது. ஆனா வந்திருக்கிறது மரணங்கிறது அவனுக்கு சுத்தமா புரியல. அந்த பெட்டியை போய் மூட ட்ரை பண்றான். ஆனா அவன் மயக்க நிலையில இருக்கிறதுனால அவனால முடியல. இப்போ அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஒரு தங்கத்தை அந்த மரணம் கையில எடுத்து பாக்குது. இதை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கி, சரி இந்த மாலுமி சாவறதுக்கு தான் இன்னும் 10 நிமிஷம் இருக்குல்ல, அதுக்குள்ள நாம இதை வச்சு ஏதாவது விளையாடுவோம் அப்படின்ட்டு அந்த தங்கத்தை எடுத்து கடல் தண்ணிக்குள்ள சறுக்குகள் விட்டு விளையாட ஆரம்பிச்சிருது. தங்க காசை கடலுக்குள்ள எரியும் போது அது 5-6 ஜம்ப் அடிச்சு போய் தான் உழுது. அதை பார்த்ததும் மரணத்துக்கு நாம சூப்பரா சறுக்குகள் அடிக்கும்ல அப்படின்ட்டு செம சந்தோஷம். உடனே என்ன பண்ணுது, பெட்டிக்குள்ள கையை விட்டு ஏகப்பட்ட தங்க காசுகளை புறக்கி கண்ணா பின்னான்னு கடலுக்குள்ள தூக்கி சறுக்குகள் விட்டு விளையாட ஆரம்பிக்கி. அதை பார்த்த மாலுமி, அட பாவி, கஷ்டப்பட்டு நான் காப்பாத்தின புதையல்டா, இதை போய் கடலுக்குள்ள தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு இருக்கானே அப்படின்ட்டு என்ன செய்யணும் தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். இப்படியே அந்த மரணம் 10 நிமிஷத்தை கடத்துறதுக்காக தங்கத்தை தண்ணியில விட்டு விளையாண்டுட்டு இருக்க சடனா அந்த இடத்துல ஒரு மீனுடைய துடுப்பு பகுதி ஒண்ணு அந்த தங்கம் விழுந்த இடத்துல சுத்தி ரவுண்டு போட்டு வந்து நிக்கி. அதை அந்த மரணமும் பாக்குது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அது யோசிக்கி அதோட கையில இருக்கிற தங்கத்துல நடுவுல ஓட்ட இருக்கிற மாதிரியான ஒரு தங்கத்தை செலக்ட் பண்ணி எடுக்கு. அந்த தங்கத்தை வச்சு அந்த மீனை பிடிச்சிடலாமோ அப்படின்ட்டு ஐடியா பண்ணுது. அதான் வெட்டியா உட்கார்ந்திருந்தா இப்படிதான் மைண்ட் யோசிக்கும் போல, வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டு பக்கத்துல கொடிமரத்துல இருந்த ஒரு கைத்தை அத்து அதை அந்த தங்க காசுக்குள்ள கெட்டி ஒரு தூண்டில் மாதிரியான அமைப்பை உருவாக்குது. இப்ப அந்த மீனை எப்படி பிடிக்கும் பாரு அப்படின்ட்டு அந்த தூண்டில தன்னோட கையில வச்சு சுத்தி தூக்கி தூரமா ஏறிய அந்த தங்க காசு தூண்டிலோட சேர்ந்து தண்ணிக்குள்ள உழுது. இப்ப கரெக்டா அந்த மீனும் தங்க காசு விழுந்த இடத்த சுத்தி கரெக்டா வட்டம் போட ஆரம்பிக்கு. இப்ப அந்த மரணம் மீனை பிடிக்கிறதுலே குறியா இருக்குது. பின்னாடி அந்த மாலுமே செதறி கிடக்கிற தங்க காசை ஒன்னொன்னா பிறக்கி பெட்டிக்குள்ள போட்டுட்டு இருக்கான். இப்ப பார்த்தா அந்த மீன் கரெக்டா அந்த மரணத்தோட தூண்டில சிக்கிட்டு உன்னி அந்த மீனை இழுக்கிறதுக்காக மரணம் ட்ரை பண்ண சடனா அந்த மீன் மரணத்தை தண்ணிக்குள்ள இழுத்துருது. அவ்வளவுதான். இப்ப அந்த மீன் மரணத்தை இழுத்துக்கிட்டே உடஞ்ச அந்த கப்பல் பாகத்தை சுத்தி சுத்தி வட்டாடிக்குது. கைத்த பிடிச்சபடியா மரணமும் அந்த மீன் பின்னாடியே கடந்து சுத்துது. அந்த மீனை ஸ்டாப் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுது, அதால முடியல. கால் இடறி தண்ணிக்குள்ள விழுந்துருது. அது உளுந்த நேரம் இன்னொரு மரக்கட்டை கிடைக்க அது மேல ஏறி நின்னுகிட்டு ஸ்கேட்டிங் பண்ண ஆரம்பிக்குது. இது அந்த மாலுமி இங்க என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேந்த பேந்த முழிச்சிட்டு பாத்துட்டு இருக்கான். மீனை நுப்பாட்டுறதுக்கு மரணத்தால முடியல. கடைசி அது ஒரு ஐடியா பண்ணி அந்த கப்பல் உடஞ்ச பாகத்துல உள்ள கொடிமரத்துல அதோட கோடலையை தொங்க போட்டுச்சுல்ல, அதை கையில எடுத்து அந்த கப்பலுடைய உடஞ்ச பகுதியில குத்த இப்போ அந்த மீன் மரணத்தை இழுத்துட்டு போற திசைக்கு அந்த மரணம் அந்த கப்பல் பாகத்தையும் மாலுமியும் சேர்த்து இழுத்துட்டு போகுது. ஒரு கையில தூண்டில மீன், இன்னொரு கையில கோடாலியில அந்த மாலுமி, நடுவுல அந்த மரணம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி இழுத்துட்டு போகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது அது சாதாரண மீன் கிடையாது, ஆழ்கடலுக்குள்ள வாழக்கூடிய ஒரு பெரிய பிராண வகை மீன். இப்ப அந்த மீன் வேகமா முன்னோக்கி மரணத்தை இழுத்துட்டு போக அந்த மாலுமி இருந்த இடத்துல ஒரு தங்க காசு ஒண்ணு செதறி கடலுக்குள்ள விழ போக அதை கப்புன்னு அந்த மாலுமி கையில பிடிச்சுக்கிறான். இப்ப
இப்பதான் அந்த மரணம் ஒரு விஷயத்த உணருது. இவங்களை இழுத்துட்டு போற அந்த மீன் கரையை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த கரையில ஒரு தீவு இருக்கு, அதுல ஒரு கடையும் இருக்கு. இப்பதான் அந்த மரணத்துக்கு தான் வந்த வேலையே ஞாபகத்துக்கு வருது. இந்த மீனோட சேர்ந்து கரைக்கு போயிட்டா தண்ணிலே கிடந்து சாக வேண்டிய அந்த மாலுமி சாக மாட்டான், உயிர் பிழைச்சுக்கிடுவான். அப்ப நாம வந்த வேலை நடக்காம போயிரும், விதி நம்மளால மாத்தப்பட்டுருமே அப்படின்ட்டு அந்த மீனு கூட சேர்ந்து கரைக்கு போயிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த மீனை பிடிச்சிருந்த தூண்டில கையில இருந்து விட்டுருது. ஆனா மரணம் ஒரு பிளான் போட அங்க நடக்கிறது இன்னொரு பிளான். மரணம் அந்த கைத்தை விட்ட வேகத்துல அந்த கப்பல் பகுதி தடுமாறி அங்க இருந்த ஒரு பாறையில மோதி உடைஞ்சு செதறி அதுல இருந்த மாலுமிய தூக்கி கரையை நோக்கி வீசிடுது. கரையை நோக்கி போற மாலுமி காத்துலயே பறந்து கரெக்டா அங்க இருக்கிற கடையோட கூரையை உடைச்சுக்கிட்டு அந்த கடைக்குள்ள போய் உழுறான். கரெக்டா அவன் கையில புடிச்சு வச்சிருந்த தங்க காசு இவன் கையில இருந்து தவறி அந்த கடையோட மேஜை மேல போய் உள்ள அந்த பேமெண்ட்டுக்கு எந்த கூல்ட்ரிங்கோ அதை முன்னாடியே அவனுக்கு சர்வ் பண்றாங்க. அதை பார்த்த உடனே அவன் முகத்துல பயங்கர சந்தோஷம். ஏன்னா குடிக்கிறதுக்கு கூட ஒண்ணுமே இல்லாம தான் அந்த கடல் பகுதிகளை இவன் தன்னந்தனியா உயிருக்கு தத்தளிச்சிட்டு இருந்திருக்கான். அதனாலதான் ஸ்டார்டிங்ல கை கொடுக்க வந்த அந்த மரணத்தோட கை கூட ஏதோ ஒரு குளிர்பானத்தை கொடுக்குற மாதிரி இவனுக்கு தோணி இருக்கு. சோ இப்ப அவன் அந்த ட்ரிங்க ஜாலியா குடிக்கிறான். சோ கடலுக்குள்ளே இருந்து சாக வேண்டியவன் அந்த மரணம் பண்ண விளையாட்டுனால இப்ப கரைக்கு வந்து உயிர் பழச்சிக்கிட்டான். அப்ப அந்த மரணம் எங்க தாண்டா போச்சு அப்படின்ட்டு பார்த்தா அந்த கப்பல் பகுதி பாறையில மோதி உடையும் போது அதோடைய கொடிமரத்துல இருந்த கயிறு எல்லாம் அந்த புதையல் பெட்டியோட சேர்த்து மரணத்தையும் சிக்க வச்சிருது. சோ இப்ப அந்த புதையலோட மரணமும் தண்ணிக்குள்ள ஆந்து போயிருது. 10 நிமிஷத்தை கடத்தணுங்கிறதுக்காக விளையாட்டுத்தனமா அந்த மரணம் இருந்து அது வந்த வேலையே இப்ப நடக்காம போயிருச்சு. சரி இனிமே அதை ஒழுங்கா இருப்போம்ட்டு அடுத்த வேலைக்கு போகுது. அங்க ஒரு கார் டிரைவர் நைட்டு ஹைவேல வேகமா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவன் கண்ணுல பயங்கர தூக்கம் இருக்குது. அவன் பக்கத்து சீட்டை பார்த்தா மரணம் தான் அதுல உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்பவே நமக்கெல்லாம் தெரிஞ்சிருது, ஓகே ஹைவேல இவன் கார் ஓட்டிட்டு இருக்கும்போது தூக்கம் வருது, சோ ஆக்சிடென்ட்ல சாக போறான் அப்படின்ட்டு. அடுத்த செகண்டே கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த டிரைவரை ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு ஹாஸ்பிட்டலுக்குள்ள தள்ளிட்டு போறாங்க. இப்ப மானிட்டர்ல அந்த டிரைவருடைய ஹார்ட் பீட் ஓடிட்டு இருக்கு. தலை கை கால் எல்லாம் அடிபட்டு கெட்டு போட்டு அவன் ஸ்ட்ரெச்சர்ல படுத்து கிடக்கான். அவனுடைய கையை காரோட ஸ்டேரிங்க இருக பிடிச்சிட்டு இருந்திருக்கும் போல, அதை தனியா பிரிச்சு எடுக்க முடியல. அதனால டாக்டர் எல்லாம் சேர்ந்து அதோட சேர்த்து வச்சுதான் இவனுக்கு கெட்டு போட்டுருக்காங்க. இப்ப இந்த டிரைவர் ஐசியூல இருக்க, வெளியில பார்த்தா டாக்டர் அவருடைய ரூம்ல சாப்பிடுறதுக்கு தயாராயிட்டு இருக்காரு. ஆனா மனுஷன் பிரெட் மேல வச்சிருக்கிற மீட்டை வேக வைக்கிறதுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சுதான் சூடுபடுத்துறான். அந்த சமயம் அந்த டாக்டரை பின்னாடி ஜன்னல் வழியா அந்த மரணம் மெதுவா எட்டி பாக்குது. இப்ப அந்த மரணம் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்திருக்குன்னா, ஆக்சிடென்ட் ஆன அந்த டிரைவர் இன்னும் கொஞ்ச நேரத்திலே சாக போறான். அவன் செத்த பிறகு அவனுடைய ஆத்மாவையாவது தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் இங்க வந்திருக்கு. இப்ப அது டாக்டர் அசந்த நேரம் பார்த்து கையில அந்த கோடாலியை வச்சுக்கிட்டு குனிஞ்சபடியே அந்த டிரைவரை அட்மிட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஐசியூ வார்டுக்குள்ள போயிருது. உள்ள வந்ததும் பெண்டை நிமித்திக்கிட்டு அந்த டிரைவர் முன்னாடி வந்து நிக்கி இன்னும் இந்த டிரைவர் சாகிறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு அப்படிங்கறத அதனுடைய வாட்ச்ல பாக்குது. மானிட்டர்ல தெரியக்கூடிய ஹார்ட் பீட் இந்த மணல் கடிகாரத்துல ரிஃப்ளெக்ஷனா தெரியுது. இன்னும் 2-3 நிமிஷம் இருக்கு அவன் சாகிறதுக்கு. அது வரைக்கும் நமக்கு போர் அடிக்க கூடாது அப்படின்ட்டு இப்ப மரணம் அதனுடைய குறும்புத்தனத்தை திரும்பவும் ஆரம்பிக்கி. ஹார்ட் பீட் ஓடிட்டு இருக்கக்கூடிய மானிட்டர் பக்கத்துல போன அந்த மரணம் அந்த பல்ஸ் வேவ கிட்டார் கம்பி மாதிரி இழுத்து விட்டு விளையாட ஆரம்பிக்கி. ஒரு டிஜே மியூசிக் போடுறவங்க மாதிரி 2 விரல வச்சுக்கிட்டு 2 மானிட்டர்லயும் அந்த பல்ஸ் வேவ விரல விட்டு அசைக்க ஒரு கட்டத்துல அதுவே எதிர்பாராத விதமா அந்த பல்ஸ் வேவ் நூல் அருந்த மாதிரி அருந்துருது. அவ்வளவுதான், இப்ப மரணத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னும் 2 நிமிஷத்துல நார்மலா சாக வேண்டிய ஒருத்தனை இது கொலை பண்ணிருச்சு. ஆத்தாடி நாம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதை சரிப்படுத்துறதுக்காக அவனோட பல்ஸ் வேவ சொட்டையெல்லாம் போடுது. ஆனா எதுவும் வேலைக்கு ஆகல. இந்த சமயம் அந்த டிரைவருடைய பல்ஸ் ரேட் தப்பா இருக்கு அப்படின்ட்டு ரெட் அலாரம் அந்த டாக்டர் ரூம்ல அடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த சத்தத்தை கேட்டதும் மரணம் யார் கண்ணையும் நாம பற்றக்கூடாது அப்படின்ட்டு தடபுடால்னு போய் ஒளிஞ்சிருது. இப்ப டாக்டர் வேகமா அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த மிஷினை இழுத்துக்கிட்டு இந்த ஐசியூ வார்டுக்குள்ள வராரு. வந்தவர் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஹார்ட் பீட் செட் ஆகல, மறுபடியும் கொடுக்க மறுபடியும் ஹார்ட் பீட் வரல. இதெல்லாம் அந்த மரணம் ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கு. எப்படியாவது அவனை காப்பாத்திடுறா, ஒரு நிமிஷம் கழிச்சு அவன் செத்துருவான், அவன அதுக்கப்புறம் நான் கூட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு. அந்த டாக்டரும் விடாம மறுபடியும் அவனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாக்காரு. ஆனா எதுவுமே கை கொடுக்கல. ஹார்ட் பீட் மொத்தமா காலி ஆயிருது. தன்னால இவனை காப்பாற்ற முடியலங்கிற வெறுப்புல அந்த டாக்டர் அந்த எக்யூப்மெண்ட் அங்கேயே போட்டுட்டு கதவை திறந்துட்டு வெளியே போயிடுறாரு. மத்தவங்க எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடலான்ட்டு. இப்ப அந்த மரணம் டாக்டர் வெளியே போயிட்டாரா அப்படின்ட்டு அந்த கதவுல இருக்கக்கூடிய கிளாஸ் மூலமா எட்டி பாக்குது. டாக்டர் நடந்து இப்ப தூரமா போயிட்டாரு. அடடா நாம இப்ப கொலை பண்ணிட்டோமே அப்படின்ட்டு மரணம் அவன் முகத்தை மூடி இருந்த துணியை விலக்கி பார்க்க டாக்டர் பயங்கரமா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்பாரு போல. செத்து போனவன் உடம்புக்குள்ள இருந்து புகையா கிளம்புது. மரணத்துக்கோ கருகின புகை வாசம் அடிக்கி. இப்ப செத்து போனவனுடைய தலையில மரணம் டொக்கு டொக்குன்னு 2 தட்டு தட்ட அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து இறந்து போன ஆவி மெதுவா வெளியே வருது. வா போலாம் அப்படின்னு மரணம் சைகை காட்ட முடியாதுன்னு அவன் ஆவி தலையாட்டுது. நீ இப்படி கூப்பிட்டாலாம் வரமாட்டேன்னு அந்த ஆவியை இந்த மரணம் தாங்கூடவே இழுத்து அந்த இடத்த விட்டு கதவை திறந்துட்டு வெளியே கிளம்பி போகுது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். போன மரணம் ஒழுங்கா போகாம கதவை வேகமா தட்டி விட்டு போக அந்த கதவுக்கு பின்னாடி இருந்த பொருட்கள்லாம் ஒண்ணு ஒண்ணா சரிஞ்சு விழுந்து அதுல இருந்த ஒரு மருந்து பாட்டில் ஒண்ணு தவறி விழ ஆரம்பிக்கி. இப்ப வெளியில டாக்டர் சோகத்தோட அவர் ரூம்ல சாப்பிட்டுட்டு இருக்க, அவருக்கு பின்னாடி இந்த மரணம் இறந்து போன அந்த ஆவிய தூக்குனபடியே மெதுவா அந்த ஜன்னலை கடந்து போகுது. இப்ப அந்த மரணம் தட்டி விட்டு போன அந்த மருந்து பாட்டில் அந்த செல்ஃப்ல இருந்து கீழே விழுந்து அங்க இங்கன்னு ஜம்ப் அடிச்சு கடைசியில ஒரு பிளட் டெஸ்ட் ரொட்டேட் ஆகிற மிஷின்ல வந்து விழுந்து கரகரன்னு சுத்த ஆரம்பிக்கி. இப்ப அந்த மரணம் கரெக்டா அந்த டிரைவருடைய ஆவியை தூக்கிட்டு லிஃப்ட் பட்டனை ஆன் பண்ணுது. உள்ள போய் லிஃப்ட க்ளோஸ் பண்ணலான்னு பட்டனை ஆன் பண்ணா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பட்டனு மேல் லோகத்துக்கு போகக்கூடிய பட்டன் மாதிரி மாறுது. ஆனா இந்த சமயம் உள்ள அந்த மருந்து
பறந்து வந்து ஒரு இடத்துல விழ அந்த இடத்துல ஃபயர் ஆகுது. அந்த வைப்ரேஷன்ல ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த மிஷின் ஆனாக அந்த ஐசியூ ரூமே ரணகலமாவுது. அது வந்து அந்த பேஷண்ட் மேல விழ அந்த சமயத்துல இந்த மரணம் அந்த ஆவியை ஏத்திட்டு போற லிப்ட் ஷேக் ஆக ஆரம்பிக்கு. என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு அந்த மரணத்துக்கு ஒண்ணுமே புரியல. அந்த லிப்ட் அதுக்கு மேல மூவ் ஆகி போக மாட்டுக்கு. லைட் எல்லாம் வெட்டி வெட்டி எரிய மரணம் திருன்னு முழிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் செத்து போனவன் மேல விழுந்துச்சு இல்ல, அதனால அவன் உடம்புக்குள்ள அளவுக்கு அதிகமா கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கு. இதனாலேயே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உயிர் வந்துட்டு இருக்கு போல. அந்த சமயத்துல இந்த மரணம் பிடிச்சி வச்சிருக்கல அந்த டிரைவரோட ஆவி, அது மரணத்தோட கையில இருந்து தப்பிச்சு வேகமா அந்த டிரைவரோட உடம்புக்குள்ள போறதுக்காக முன்னேறி வருது. அதே சமயம் இந்த மரணமும் இதை எப்படியாவது தடுக்கணுமே அப்படின்ட்டு அந்த ஆவியை பிடிக்கிறதுக்காக வேக வேகமா ஓடி வருது. ஆனா அதுக்குள்ள ஐசியூக்குள்ள வந்த அந்த ஆவி போர்வை போத்திக்கிட்டு கரெக்டா அந்த டிரைவரோட உடம்புக்குள்ள போய் படுத்துருது. அவ்வளவுதான், அந்த டிரைவருக்கு உயிர் வந்து எந்திரிச்சிடறான். எந்திரிச்சவன் அவன் எங்க இருக்கோம்லாம் பார்க்கல, கடகடன அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே போயிடுறான். அவன் போகையும் தான் இப்ப இந்த மரணம் வேக வேகமா ஐசியூக்குள்ள வந்து பாக்குது. உள்ள அந்த டிரைவரை காணும். போர்வை தூக்கி பார்த்தா அதுல இருந்த மிஷின் ஒண்ணு இதோட கால்ல விழ வழியில குதிக்க ஆரம்பிக்கி. இவனையும் தப்பிக்க விட்டுட்டோமே அப்படிங்கிற கடுப்புல கீழே கிடந்த அந்த எக்யூப்மெண்ட்டை மிதிக்க அது மரணத்துக்கே ஷாக் ட்ரீட்மெண்ட் ஆயிருது. நாமெல்லாம் பயப்படக்கூடிய ஒரு விஷயத்த காமெடியா சொன்ன விதத்துல இந்த படம் சூப்பரா இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது உங்க சேனல் சிவா ஸ்டப்பிங் படம். நான் உங்கள் சிவா, சன் ஆஃப் பாஸ்.